பேன் இந்திய அளவில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகியுள்ள கண்ணப்பா படத்தின் முக்கிய VFX காட்சிகள் திருடு போன சம்பவம் தெலுங்கு திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படம் வெளியாக இன்னும் 30 நாட்களே மீதம் இருக்கும் நிலையில் ஹார்ட் டிஸ்க் திருடு போனதால் படக்குழுவினர் திகைத்து நிற்கின்றனர். இந்த விவகாரத்தில் FIR தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. முகேஷ் குமார் சிங் இயக்கத்தில் விஷ்ணு மஞ்சு நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் கண்ணப்பா. தெலுங்கு திரையுலகில் சுமார் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி வரும் இந்த படம் ஜூன் 27ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கும் இத்திரைப்படம் பேன் இந்திய அளவில் பல மொழிகளில் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில்தான் படத்தின் முக்கிய VFX காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. படத்தை AVA என்டர்டெயின்மெண்ட் மற்றும் 24 ஃப்ரேம்ஸ் ஃபேக்டரி நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன. இதில் 24 ஃப்ரேம்ஸ் என்பது விஷ்ணு மஞ்சுவின் நிறுவனமாகும். இப்படியாக படப்பிடிப்பு முடிந்து கடைசி கட்ட பணிகள் நடந்து வரும் நிலையில் VFX நிறுவனத்திடமிருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு கொரியர் செய்யப்பட்ட ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அந்த ஹார்ட் டிஸ்கில் சுமார் 90 நிமிடங்களுக்கான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 24 ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் மும்பையைச் சேர்ந்த ஹைவ் ஸ்டுடியோஸ் நிறுவனத்திடமிருந்து படத்தின் முக்கிய VFX காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் DTDC கொரியர் மூலமாக ஹைதராபாத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆபீஸ் பாயாக பணிபுரியும் ரகு என்பவர் பார்சலை வாங்கியுள்ளார். அதனை சித்ரா என்ற பெண்ணிடம் ஒப்படைத்துள்ளார். தயாரிப்பு நிறுவனத்திற்கு வந்து சேர வேண்டிய ஹார்ட் டிஸ்கை பெற்ற இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். கிராந்தா என்பவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஹார்ட் டிஸ்கை அவர்கள் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ளனர். பெரிய அளவில் படமாக்கப்பட்டுள்ள இந்த காட்சிகள் தொலைந்தாலோ அல்லது லீக் ஆனாலோ தயாரிப்பு நிறுவனத்திற்கு பேரிழப்பாகும். யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பெயரில்தான் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியாக ஹார்ட் டிஸ்க் திருடு போனது தெலுங்கு திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நடிகரும் தயாரிப்பாளருமான மோகன் பாபு இந்த படத்தில் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவரது மூத்த மகனான மனோஜ் மஞ்சு படத்தில் நடிப்பதோடு தயாரிப்பாளர்களில் ஒருவராகவும் இருக்கிறார். இதனிடையே மோகன் பாபு குடும்பத்தில் மகன்கள் மனோஜ் மஞ்சு மற்றும் விஷ்ணு மஞ்சுவுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது.